ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களை கடந்து இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவரை பிரவேசிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆண்டவரை மகிமை உள்ள நாமத்தை ஆண்டவரே அப்பா நான் பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் அப்போ நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, நம்ம உயர்ந்த நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னம் மாத்திரமண்டை வழி நடத்துவதாக. அப்போ இந்த 7ஆம் மாதம் மட்டுமல்ல, அப்போ அந்த 2024 முழுவதும் உடைய பிரசன்னம் உடைய வல்லமை உடைய மகிமையை நடத்தும்படியாக எங்களை ஆண்டவர் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆவியான ஒரு பிரசன்னம் நம்மை ஒவ்வொருவரையும் மூடும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த ஊற்று தண்ணீரிலிருந்து ஹல்லேலூயா அந்த தேவனுடைய ஆவியோட பிரசன்னம் ஹல்லேலூயா வரும் பொழுது, ஜீவ நதியாய் நமக்குள்ளிருந்து பாய்ந்தும் பொழுது அது அநேகரை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்யும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் முற்றுகள் எந்த சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் முற்றுகள் எந்த சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே, ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே.
ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருவே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே என்னில் வா. ஹல்லேலூயா. அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் திறக்கப்பட்ட அந்த ஊற்றானது இன்றைக்கும் இந்த குடும்பங்களில் ஜீவன் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை சூழ்நிலைகளில் ஜீவனே இருக்காது. என் குடும்ப உறவில் ஜீவனே இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனே இல்லை, என் திருமணத்தில் ஜீவனே இல்லை, என்னுடைய வியாபாரத்தில் ஜீவனே இல்லை அப்படின்னா நம்ம அழகாக கேட்க முடியும். ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை கொடுங்கப்பா. அவர் தான் புது வாழ்க்கையை கொடுக்கிறவர், அதுதான் புது துவக்கத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து அறிக்கை செய்து இந்த காலை வேளையில் நான் பாட போகிறேன். ஆண்டவரை எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்தீங்களே, என்றைக்கு பாவத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்த நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து அவருக்கு பின்பதாக கிறிஸ்துவை பின்பற்றும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, மறுபடியும் அதே போல இன்றைக்கு வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்புக்கு நேராக போக துணிஞ்சு வந்தாச்சு. ஆனால் திரும்பி பார்த்தா இன்னும் நம்ம வேகமாக போயிருக்கலாமோ, இன்னும் அநேக காரியங்களை சாதித்திருக்கலாமோன்ற யோசனைகள் இருக்கும். இன்னும் ஆண்டவரை நான் இன்னும் வைராக்கியமாக இருந்திருக்கலாமோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அறிக்கை செய்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே. அதை அறிக்கை செய்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளை என்னை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளை என்னை மறவாமல்
ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு என்று சொல்லலாமா? ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன், முழு மனசோட சொல்றான் ஆண்டவரே. நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி என் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி, உமக்கு. Yes, Lord. முழு மனதுடன் With full heart we say, Lord, we thank you, Lord. நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன்,
நேசிப்பே, நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நாட்டின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் ஆண்டவர் தான் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வந்த பிறகு இந்த உலகத்தின் பின்பதாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தருணங்கள் உண்டு. ஆனா ஒரு நாள் நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சபை அவர் முன்பதாக சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள், அவருடைய திருச்சபை, அவருடைய திருச்சபை, he is a chief priest, he is a chief pastor, பிரதான ஆசாரியர் அவர்தான், பிரதான மேய்ப்பரும் அவர்தான், தலைமை போதகரும் அவர்தான். ஜீசஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மற்றும் ஒரு மாதம் என்றல்ல, எங்க வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் பிடித்துக் கொள்வதற்கு எங்களை என்றைக்கு நீ ரட்சித்தீரோ அன்றைக்கு இருந்த அதே வைராக்கியம், என்றைக்கு எங்களை ரட்சித்தீங்களோ அன்றைக்கு இருந்த அதே ஒரு அன்பு, மஹாரபா சேப்ரை கேத்தரபோஷி ஆண்டரதரபா நேம்ரஹாலரதா கன்றியாந்தர குடியாந்தர சிடரா லேப்ரேட்டே யாந்தர கொதபோசி பலா ஹந்தரயாகதரா. எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவர் பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த மாதத்துக்கு ஆண்டவரை ஏற்ற வார்த்தையை கொடுத்து எங்களை ஆண்டவர் இன்னுமாய் உமக்கென்று ஓடுவதற்கும் உமக்கென்று வாழ்வதற்கும் கிருபை கொடுப்பீராக. எங்களை தாழ்த்தி அவங்களுடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்ல வேண்டும், இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீர் என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு திருமணமாகிற ஒரு மணமகனோ மணமகளோ எப்படி இருப்பாங்க, ஒரு நெக்ஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது போல, ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், வெளியே எங்கேயோ போகிறோம், இல்லைன்னா ஒரு ஏதோ நாளைக்கு வருது, இல்லைன்னா சம்பள நாள் நாளைக்கு இருக்குன்னா ஒரு போனஸ் நாள், ஏதோ ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆண்டவர் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தாரு. கேட்ட ஆண்டவர் என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குன்னா, ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருந்தேன், ஐ எம் கோயிங் டு டூ அ நியூ திங், நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன்றாரா. எனக்கு பைபிள் நிறைய வசனம் இருக்கு, புதிய காரியம் சொன்ன உடனே ஆண்டவர் என்னன்னு சொல்லும் பொழுதுதான் வாசிக்கலாம். எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வசனம், அந்த அதிகாரமே வாசிக்க வேண்டிய ஒரு வசனம். அதில் ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அதனால் அதுக்கப்புறம் தூங்க முடியல. ஆண்டவர் இதை யோசிச்சு கொண்டு ஆண்டவர் என்ன இல்லை என்னப்பா சொல்ல நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும் ஆண்டவர், என்ன சொல்லணும், சபைக்கு என்ன சொல்லணும், எனக்கு என்ன சொல்றீங்க, திருச்சபைக்கு என்ன சொல்றீங்க. 21 அந்த அதிகாரம் முழுவதுமே வாசிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 8 வசனத்தை நீங்க வீடுகளில் வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை, வீடுகளில் நம்ம போய் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிக்கலாமா ராகில? ஒருத்தர் 4:5 மட்டும் வாசிங்க. 4:5.
அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆ. ம். ம். முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயினது விளம்பினது. ம். ஆ. இங்க ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை கொடுத்தவொடனே தெரியும், நம்ம ஸ்பிரிட்ல தெரியும், இதுதான் இந்த வார்த்தை தான். எப்படி வாக்குத்தத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, நிறைய எனக்கும் நானும் யோசிப்பேன், ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தை எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, ஆண்டவர் நான் சபைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே ஆண்டவர் அந்த அந்த டைரக்ஷனை கொண்டு போயிடுவார். கொண்டு போயிட்டு என்ன வார்த்தை அதை மட்டும் அந்த ஒரு ரேமா மாதிரி ஆண்டு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆண்டு வசனங்களை என்னன்னு பார்க்கும் பொழுது, இல்லை ஆண்டவர் இந்த வசனம் இது இப்படி சொல்ல வரீங்களான்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிறேன்னா God made everything new. Look, I am making everything new. ஒரு வெர்ஷன்ல போட்டிருக்கு, I am making everything new. அப்ப ஏதோ ஒரு பழசா இருக்கு, நம்ம வாழ்க்கையில பழையவைகள் இருக்கிறது, ஆண்டவர் அதை புதிதாக மாற்றுகிறார். Is going to do a new thing. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாசத்தை செய்ய போறார். அது என்னவோ, சில நேரத்தில் வந்து என்ன செய்ய போறார், திருச்சபைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல, பட் ஊழியத்தில் ஐ கேன் see that ஆண்டவர் புதிய காரியங்களை ஒரு விருப்பத்தை கொடுத்தாரு. டிசைனிங்லாம் மாற்றிருக்கோம், நம்ம டெய்லி டிவோஷன் அனுப்புற டிசைன் மாற்றணும், இன்னும் புதிய காரியம் நிறைய செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பட் he wants to do something new. நம்ம வாழ்க்கையில இந்த மாசத்துல ஒரு புதிய காரியத்தை துவங்க விரும்புகிறார். எங்கெங்கெல்லாம் துவங்குகிறார்ன்றதை நம்ம வாசிக்கலாம். அதுல இந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன உடனே நமக்குள்ள டவுட் வரும், அது எப்படி நடக்கும், அது எப்படி, இஸ் இட் நாட் பாசிபிள், நான் எத்தனை நாள் ட்ரை பண்ணிட்டேனே, அவ்வளோ நாள் புதுசாக மாற முடியல, இப்போ எப்படி மாற முடியும் கேட்கும் பொழுது, சொல்றது யாரு அப்படின்றதுக்கு கீழே கொஞ்சம் சொல்றாரு, இதை எழுதி வச்சுக்கோ. சொல்லுவோம்ல, நம்ம யார்கிட்ட பார்த்து சொன்னோம்னா திடீர்னு ஒரு வைராக்கியமா சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றேன் பாரு, அப்படியே நடக்கும், நான் சத்தியமா சொல்றேன்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. கீழே வாசிங்க. பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது, இவைகளை எழுதி வை, இவைகளை எழுதி வை. ஆம்பிளிஃபைட் பைபிளில் நான் வாசிக்கிறேன், அதுக்காக எடுத்துட்டு வந்தேன். அது என்னன்னா, அந்த வசனங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. 21:4-5. God will wipe away every tear from their eyes, and death shall be no more, neither shall there be anguish, sorrow and mourning, nor grief nor pain anymore, for the old conditions and the former order of things have passed away. அந்த வார்த்தைகள், and he who is seated on the throne said, see, I make all things new. Also he said, record this, record பண்ணிக்கோ, incorruptible, அதாவது என்னமா, for these sayings are faithful. நான் சொன்னேனே, இது உண்மை உள்ள வார்த்தைகள். accurate, accurate நான் சொன்ன மாதிரி நடக்கும். incorruptibleனா இதை யாரும் மாற்ற முடியாது. and trustworthy, இது நம்பலாம், இந்த வார்த்தை நீ நம்பலாம். and true, ஜென்யூனா சொல்றார் ஆண்டவர். இது நடக்குமா, எழுதி வச்சுக்கோ, வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கோ. இந்த மாசத்துல நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நீ எழுதி வச்சுக்கோ. எப்படி செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்றது நீ என் பாத்துல உட்காரும்போது நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், என்ன செய்யணும், எந்த விதத்துல நான் உனக்கு புதிய காரியம் செய்ய போகிறேன். 2 காரியங்கள்ல நான் அதை பார்த்தேன். மேல அந்த 4ஆம் வசனத்துல என்னன்னா, for the old conditions and the former order of things, அதாவது பழைய நம்முடைய கண்டிஷன், சொல்லுவோம்ல, கண்டிஷன், உடம்பு கண்டிஷனே சரியில்லைங்க, நம்முடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனே சரியில்லை, பிஸ்னஸ் கண்டிஷனே சரியில்லை, ஒர்க் கண்டிஷனே சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அது ஃபார்மர் கண்டிஷன், அது முந்தின கண்டிஷன். உண்மைதான், அந்த நிலைமை அப்படிதான் இருந்துச்சு, கவலைப்படாத, அந்த கண்டிஷனை மாற்றுவேன். அதுக்கப்புறம் அண்ட் த ஃபார்மர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ், ஆர்டர் ஆஃப் திங்ஸ் என்னன்னா, என் வாழ்க்கையில் எப்பவுமே இதான் நடக்கும், எப்பவுமே இப்படி தான் நடக்கும், இதுக்கப்புறம் இதான் நடக்கும், இதுக்கப்புறம் இதான் நடக்கும். எங்கள் வீட்டில் இதான் ஒரு வழி, ஒரு ஆர்டர் மாதிரி இருக்குதான், இதான் என்னுடைய பழைய காலத்தில் இப்படி தான் நான் செஞ்சுட்டு வரேன். நல்லா 2 நாள் சர்ச்சுக்கு வருவேன், அப்புறம் மறுபடியும் ஜோம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், திருப்பி சனிக்கிழமை திருப்பி ஜோம் பண்ணுவேன், அப்படியே விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஆர்டர். நோ, காட் செட் நோ, அந்த பழைய ஆர்டர்லாம் மாறும். சொல்றாரு, நான் மாறும் இல்லை, ஆர்வல் சொல்ற, நான் மாத்திடுவேன்றார். ஐ வில் மேக் எவ்ரி திங் நியூனா, நான் அதை செய்வேன், நீ கவலைப்படாத, அதை நான் செய்வேன், நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே வசனங்கள்லாம் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, எச்சரிப்புனா இந்த மாதிரி வார்த்தையை வந்து நான் வாக்குத்தத்தம் வர்றதுன நேரத்தில் நம்ம இதை வாசிக்க நான் விரும்பலை. வருகிற நாட்கள் நம்ம இதை வாசிக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 7, 8லாம் எப்படி ஆண்டவர் தெளிவா, இதுக்கு மேலே ஒருத்தரால் ஒரு வசனத்தை கொடுக்கவே முடியாது, இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் என்கிட்ட இருப்பாங்க, பரலோகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. இது வந்து
பார்த்து கொண்டு பரலோகத்திலிருந்து அப்படியே எருசலேம் இறங்கி வருது. பார்க்குறாரு. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் எருசலேம் இல்லைன்னா அந்த பழைய ஒரு வாழ்க்கை, பழைய இது அப்படி எல்லாமே பார்த்துட்டு பரலோகம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கும்போது அங்கே ஒரு வசனம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 2-3 வசனம் வாசிங்கன்னா, மேலேருந்து இறங்கதை பார்த்த உடனே இதுக்கப்புறம் என்னவா, தேவன் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுவார், இவர்கள் தம்முடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். நம்ம என்ன ஜெபம் பண்றோம் இது வரைக்கும், ஆண்டவரே என்னைக்கு ஆண்டவர் பரலத்துக்கு கொண்டு போவீங்க, என்னைக்கு ஆண்டவர் பரலத்துக்கு கொண்டு போவீங்க, அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை எப்போ ஆண்டவர், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ ஆண்டவர் கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் வரப்போகுது, மேல இருந்து பரலோகம் கீழே வரப்போகுது. பழைய எருசலேமே அப்படின்னு நம்ம பாடுவோம். ஆனா இது பரம எருசலேமே. பரம எருசலேம் எங்கேருந்து வருது, பரலோகம் விட்டு இருங்குது. அழகான மணவாட்டி, அதான் போடுற ஒரு மணவாட்டி எப்படி மணவாளனை பார்ப்பதற்கு அலங்கரித்து கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி அலங்கரித்து கொண்டு அழகாக வருதான். வந்துட்டு அப்புறம் தேவன் அங்கிருந்து என்ன பண்றான், மக்களோட உலாவுகிறார். இது என்னன்னா, the life which we live now, நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிறோம், அதே போல கிறிஸ்துவோடு வாழ்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யார் இருக்கிறான்னு நம்ம கேட்டோம்னா, சபைக்கு நம்ம கிளம்புறதாக இருக்கலாம், ஏதாவதுன்னா நமக்குள்ள என்ன ஒரு ஏக்கம் இருக்குன்னா, இன்னைக்கு நான் இயேசுவோட வார்த்தை கேட்க போறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், கொஞ்ச நேரம் ஆண்டோட பிரசனத்தை இருக்க போகிறேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த மாசத்துல புதிதாக்குவேன் என்று சொல்லும் பொழுது எந்தெந்த பகுதிகளில ஒரு புதிதாக்குதல் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஏரியா சொல்லணுங்களா, இந்த ஏரியாலலாம் ஒரு வீடு ரெஸ்டோரேஷன் பண்ண வராங்க, சரிம்மா நான் புதுசாக நான் பண்ணி தரேன் பொழுது முதல்ல செக் பண்ணுவாங்க எந்தெந்த ஏரியாலலாம் உங்களுக்கு புதுசு தேவைப்படுது. பழசு கொஞ்சம் லைட்டாக சிலதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச்சப் பண்ணாலே போதும், சரிம்மா அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் சார் பார்ட்ஸ். சிலதெல்லாம் சார் சுத்தமாக போயிடுச்சு, இந்த பார்ட்ஸ் முழுசாக மாற்றி தான் ஆகணும். சில நேரங்களில் இந்த மாதத்தில் ஆண்டவர் இதை செக் பண்ண போகிறார். இதெல்லாம் மாற்றணும்னா ஆண்டவர் அதை ஃபுல்லாக டோட்டலாகவே புதுசாகவே மாற்றிடுவார். இதெல்லாம் கொஞ்சம் டச்சப் வேணும், இதெல்லாம் கொஞ்சம் தட்டினா சரியாயிடும்னா கொஞ்சம் தட்ட வேண்டியதை தட்டி, கொட்ட வேண்டியதில் கொட்டி, என்னெல்லாம் சரிப்படுத்தணும், he will do everything. அல்லேலூயா. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19. வேறனா, அதாவது அவங்க இத்தனை நாள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, இஷ்டம் போல அவங்க விருப்பப்படி, அவங்க இஷ்டப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, என் இஷ்டப்படி நான் வாழ்வாங்க, என்னை யாரும் கேட்க முடியாது, என் வாழ்க்கை நான் வாழ்வேன், யாரும் கேட்க முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுப்பேன் சொல்லிட்டு கீழே, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை, நியூ ஸ்பிரிட் ஐ வில் கிவ். சொல்லலாம் அவன் ஆவியே சரியில்லைங்க, அவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னும் போது God will give a new spirit. புதிய காத்தை செய்கிறான்னா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு உடஞ்சி போனா சொல்லலாம், உடஞ்சி போச்சுங்க, ஸ்பிரிட்டே உடஞ்சி போச்சுங்க. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஒன்று நடக்கலன்னா உடனே ஒரு மாதிரி மனசு உடஞ்சிரும். மனசு உடையில, அது ஆவி உள்ள உடஞ்சிருது. பாண்டு சொல்ல, நான் புதிய ஆவியை கொடுப்பேன். புதிய ஆவியை கொடுக்குறேன்னா அபிஷேகத்தையும் குறிக்கும், அது பின்பதான் நம்ம பார்க்கலாம். புதிய அபிஷேகத்தாண்ட கொடுத்து நடத்துவார். ஆவி முறிஞ்சு போச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை வாழ்க்கையில், ஏதோ ஒரு விரக்தியாவே போகிறேன் அப்படின்னா ஆவி முறிந்து போயிருக்கு. நான் சொல்ல, நான் ஒரு புதிய ஆவியை கொடுப்பேன், கொடுத்து நான் என்ன பண்றேன், அதை நான் மாத்திப்பேன், என்கிட்ட விட்டுரு. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் சரண்டர். இந்த ரெஸ்டோரேஷன் சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ரெஸ்டோரேஷன்னா பழசெல்லாம் புதுசாக்குறது. அங்கே போயிட்டு அந்த கடையில் போயிட்டு அந்த திங்ஸை நம்ம கொடுத்தா புதுசாக்கும் பொழுது அது என்ன எழுதி கொடுப்போம்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு என்ன வேணும், புதுசாக வேணும். அந்த அளவுக்கு ஒரு சரண்டர் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்கிட்ட நம்ம அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கப்பா, ஆனால் எனக்கு புதுசாக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு மாதிரி போது ஆண்டவரே, நீங்கள் புதுசாக மாற்றுங்கன்னு சொன்னால் he will do something. என்ன பண்ணுவார், முதல்ல உங்கள் ஆவியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், ஏன்னா அது அவர் கம்யூனிகேட் பண்ணணும்ல, முதல்ல அந்த ஏற்கனவே வேற ஆவியை எடுத்துட்டு அவருடைய ஆவியை வச்சுறாரு, புதிய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஏசாயா 40:3. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தொடர்ந்து வாசிக்கலாம். என்னவா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும்.
அவர் செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு வழி என்ன பண்றாரு. நீங்க இருந்து பாக்குறீங்க, பார்த்தா ஒரு ரோடுமே தெரியல, எங்க எப்படி போறதுன்னே தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி வழியே தெரியல. இங்கிருந்து பார்த்தா ஒரு மலையா இருக்கு, குன்றா இருக்கு, ஒரு மாதிரி மேடும் பள்ளமா இருக்கு, இப்படி போக முடியாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி நான் போக முடியாது, ஐயோ நான் எல்லாம் ஸ்டக் ஆகுது. இது இன்னொன்று என்ன குறிக்குதுன்னா, நம்மளால அங்கே வேகமாக போக முடியாது, ஏறி இறக்கங்கள். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஜான் ஏறினா போன சறுக்குது ஆண்டவரே, இப்பதான் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறேன், திருப்பி இறங்கிடுறேன், இப்பதான் ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறமா நினைக்கிறேன், திருப்பி இறங்கிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் முன்னேற்றம், ஆனா நிறைய கீழே போயிடுறேன். அப்படின்னும் பொழுது ஆண்டவர் பார்த்தாரு, சரி என் மகன் ஏறி ஏறி இறங்குறான், ரொம்ப கஷ்டப்படுறான், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு ரொம்ப கீழே பள்ளமா இருக்கிறத உயர்த்திட்டாரு. பள்ளங்கள்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கீழே தள்ளணும்னு பார்க்கறதுலாம் அழகாக ஈக்குவலாக மாற்றிட்டாரு. சகல மலையும் குன்றுகளை மேலே ஏற வைக்குது, உங்களை சிலர் ரொம்ப ஸ்டெயின் பண்ண வைக்குது, சிலது உங்களை கீழே தள்ள பார்க்குது, சிலது உங்களை ஸ்டெயின் பண்ண பார்க்குது, கஷ்டப்படுத்த பார்க்குது, அதெல்லாம் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு சமமாக்கிட்டார், போப்பா திஸ் இஸ் யோர் வே, போ, நான் உனக்காக கொடுக்குற பாதை, ஒரு புதிய வழி ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த மாசத்துல he will make everything new பொழுது ஒரு புதிய பாதையை நமக்காக உண்டு பண்ணுவார். அது இத்தனை மாசம் நம்ம கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் இந்த ஒரு பாதை இருக்கு, இந்த வழி இருக்குன்னு தெரியவே இல்லையே, எப்படி ஆண்டவரே out of the box he will give you the idea new, he will give you the new idea and he will give you the new vision. அதாவது ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த பக்கமா போன்னு சொல்லுவார். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். எசேக்கியேல் 36:26. இதுலயும் பாருங்க, புதிதான ஆவியை கட்டளையிட்டு அதாவது ஒரு புதிய ஹார்ட் சொல்ல, கல்லா இருக்குங்க மனசு, கல்லு மனசா இருக்காங்களே, ஐயோ உனக்குலாம் கல் மனசாயா, எவ்வளோ சொல்கிறோம் மனசுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. இந்த கல் மனசா சொல்லும்போது உறவுகளில் மட்டுமல்ல, கல் மனசு உறவுகளுடைய அன்பு புரியாது, உறவுடைய ஏக்கம் புரியாது, அது புரியாது மட்டுமல்ல. இங்கே என்ன பிரச்சனை, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் இவ்வளோ அன்பு, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தாருங்கிற அந்த அன்பு கூட உள்ளே போக முடியாதபடி, ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் நமக்காக செஞ்சதே உள்ளே புரியாதபடி ஒரு மனசு கல்லா இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்க முடியல, ஆண்டவரை டெய்லி ஆண்டவர் தேட முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஏன்னா மனசு கல்லா இருக்கு. எதுக்கு தேடணும், எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு வேதம் வாசிக்கணும், எனக்கு ஆண்டவர் தேவையில்லையே, ஐ டோன்ட் நீட் காட், எனக்கு எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் வருவேன், சரியாயிடுச்சு அவ்வளோதான். அப்போ இது என்னன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு வீட்டில் பைப்பில் அடைச்சிங்கன்னா ஒரு பிளம்பரு, உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டரு, மளிகை சமையல்னா ஒரு என்னது மளிகை கடை ஓனர் தான், ப்ரொவிஷனல் ஸ்டோர் ஓனர். அப்போ இவர் யாருன்னா, எனக்கு வழி தெரியலன்னா ஒரு கூகுள் மேப்பு, இவர் இப்படி பயன்படுத்தி கொண்டு இயேசுகிட்ட வழி தெரியலன்னா உடனே கூகுள் மேப் போடுற மாதிரி தெரியுமா, நம்மளே போயிடுவோம். எப்போ கூகுள் மேப் போடுவோம்னா வழி தெரியாத போதும், அது போட்ட பிறகு இன்னும் நிறைய பேர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சுத்த விட்டுரும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு தேவை என்று வரும்பொழுது மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போகிறோம். தேவை முடிஞ்ச உடனே சரி, தேவை வரும்போது போனது கூட ஒரு ஏற்றுக்கலாம், சரி தேவை வந்துருச்சு வந்தாங்க, சரி அதுக்கப்புறமா அது இருப்பாங்கன்னு பார்த்தா தேவை முடிஞ்ச உடன் போய் விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு கல் மனசு, ஹார்ட். அப்போ ஆண்டவர் சொல்ற, இந்த கல் மனசு இருக்கிற வரைக்கும் வளர முடியாது, ஆவிக்கிற வாழ்க்கை வளர முடியாது, ஆசைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பார்த்து இந்த கல் மனசை எடுத்துட்டு சதையான இருந்ததை கொடுக்குறேன், ஒரு புதிய ஆவியை கொடுக்குறேன், கொடுத்துட்டு உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகள் எப்படி செய்யவும் பண்ணுவேன். சரி நீ தான் பண்ண மாட்டேற, நானே உனக்குள்ள என்ன பண்றேன் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரெடி பண்றேன்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ நடக்க மாட்டேற, என் ஆவியை நான் உள்ள கொடுத்து, இது எப்படின்னா அவருடைய ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு வச்சிடறாரு, அவர் ஹார்ட்டை நமக்குள்ள கொடுத்துறாரு, அவர் ஆவியை கொடுத்துட்டு உள்ள இருந்து அவரு ஆப்ரேட் பண்றாரு. சரி நீ தான் சரியா பண்ண முடியல, நான் உனக்குள்ள வந்துட்டு நான் உனக்குள்ள இருந்து என்ன பண்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் அலோவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, ஒரு மாத்துறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பி சைலண்ட். ஆண்டவர் நீங்க மாத்துங்கப்பா எங்க இருதயத்தை. God look at the heart ன்னு சொல்றமே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கறான்னு சொல்றமே. God knows our thought, நம்ம என்ன யோசிக்கிறோம். அதனால தான் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோதரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஹார்ட்டையும் தாட்டையும். ஏன்னா தாட் எங்க போகுது, அப்படியே தாட் கொண்டு போயிடும். என்ன பண்ணோம், அதெல்லாம் நடக்குமா, அவரை சொல்லுவார் புதிய வழி தான் சொல்லுவாரு, நம்ம பராத வழியா மைண்ட்லாம் ஓடும், எத்தனை வழி நம்ம எத்தனை மாசம் கடந்து வந்துட்டோம். காட் சரினா இது எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, நீங்களே சொல்லிட்டீங்க ஆண்டவர் எழுதி வச்சுக்கோன்னு, நான் டைரியில் எழுதிட்டேன், ஏதோ நீங்க செய்ய போறீங்க என்னன்னு தெரியல, புரியல, ஆனா எப்படி சொல்ற, ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, உள்ள தெரியுது ஏதோ செய்ய போறா மட்டும் நன்றாக தெரியுது. ஆண்டவர் திருச்சபைக்கு வந்தால் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது புலம்பல் 3:22-24.
வாசிங்க வாசிங்க. ம் 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 அதாவது அது மிகுந்த கிருபைன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன, give the new spirit, new mercies. இதே நீங்க பிரசங்கிலையும் வாட்சி பாருங்களேன். பிரசங்கியில பிரசங்கி எடுங்க. பிரசங்கி 3:22-24 பிரசங்கி எடுத்து வாசிங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இதுல இந்த இங்கிலீஷ்ல நான் வாசிச்சு காக்கும் போதால நியூ மர்சிஸ், ஆண்டவர் என்னன்னா ஒரு புதிய வாசிங்க வாசிங்க. நான் நிர்மூலமாகாம இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ரட்சிப்பு காத்திருக்கிறது, இளம் பிரயத்தன நுகத்தை சுமக்கிறது கரெக்ட் தான். நானும் ஆண்டவர் என்னன்னா அதை சுமப்பதற்கான பலன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவரே எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, இந்த பலன் வேணும் ஆண்டவரே, நான் சுமக்க முடியல, கஷ்டத்தை தாங்க முடியலன்னும் பொழுது இந்த இடத்துல புலம்பல வாசிக்கும் பொழுது வாசிங்க, நான் நிர்மூலமாக இருக்கிறது பலனை. ஆண்டவரே எனக்கு பலன் வேணும் ஒரு பக்கம் இருக்க, அது தாங்கி தாங்கி எங்கடா இந்த பலனை, இது இந்த பிரச்சனை எல்லாம் தாங்கி நான் இல்லாம போயிடுவேணுன்ற பயம் இருக்கும் பொழுது நான் நிர்மூலமாக இருக்கிறது கிருபையே. அப்ப என்னன்னா, நேற்றைய கிருபையை என்னால இன்னைக்கு வச்சு ஓட்ட முடியாது. நேத்து கிருபை கொடுத்தாரு ஆண்டவர், நேத்து நாள நடத்துறதுக்கு கிருபை கொடுத்தாரு, அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு காலைக்கு எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் அ நியூ கிரேஸ் அண்ட் நியூ மர்சி. இன்னைக்கு புதிய நாளுக்கு புது கிருபையில் தாங்க ஆண்டவரே, புதிய ஆண்டவர் கிருபையில தாங்க ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு நான் வடக்கு ஆண்டவர், இன்னைக்கு நான் போய் நிக்கணும், பேசணும், எனக்கு கிருபை கொடுங்க. நீங்க போய் ஆண்டவரை ஒரு இடத்துல போய் நான் காரியங்களை செய்யணும், எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் மட்டும் நிக்கணும், தேவ மனுஷங்களை கிருபை கொடுங்க ஆண்டவரே, தயவு கொடுங்க ஆண்டவரே. அப்ப இந்த நாளுக்கான ஒவ்வொரு நாளுக்கான கிருபைகளை புதிதாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நேற்றைய கிருபை வச்சு நீங்க வாட முடியாது. நேற்று போன மாசம் 6 மாசம் கிருபை வச்சு வந்துட்டோம், நம் நிர்மூலமாக இருக்கிற கிருபை தான். ஆனா புதிய கிருபை இந்த மாசத்துக்கான புதிய கிருபை கொடுக்கிறார். He will give us the new mercies and new grace. Hallelujah. நமக்கு நேரம் இல்லை. ஏசாயா 43:19. ஏசாயா 43. அதாவது என்னன்னா, இது நம்ம எப்பவுமே புதிய காரணம் எடுத்தோன்னே இந்த வசனம் நம்ம மனசுல வந்துடும். புதிய கதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுதும் நமக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு அழகா பாருங்க, ஒரு மனுஷன் என்னத்தை யோசிப்பான்றத எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ எப்பவுமே என்ன நினைப்ப, பழசையே தான் யோசிச்சே இருப்ப, பழசையே தான் யோசிச்சே இருக்கிற, பழசு இன்னும் என் வாழ்க்கை அப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், அதுதான் என் வாழ்க்கை இப்படிதான், அப்படிதான் யோசிச்சிருக்கான்னு சொல்ல. முதல்ல 18 சொல்லிட்டு, முந்தினவைகள் நினைக்க வேண்டாம். எப்ப முடிஞ்சு போச்சுப்பா, அதை ஏன் நினைச்சிட்டு இருக்காத, முடிஞ்சு போச்சு. கமா போடாத. ஐ புட் தி ஃபுல் ஸ்டாப். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. நம்ம என்ன பண்றோம், ஃபுல் ஸ்டாப்ல ஒரு ஜஸ்ட் ஒரு கோடை போட்டு ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்றோம். நோ, காட் செட் நோ, ஐ புட் தி ஃபுல் ஸ்டாப். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள் சிந்திக்க வேண்டாம். என் ஃபார்மர் லைஃப் எப்படி தெரியுமா, நான் அப்படி நோ, இதோ behold, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும்னா he started, already he started. ஆண்டவர் புதிய கதை செய்ய துவங்கிட்டாரு. எங்க இடத்துலனா இப்படியே தோன்றும், அதை நீங்க அறியீர்களா, நான் வனாந்தரத்திலேயே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும். 2 கான்ட்ரடிக்ஷன் சொல்றாரு. என்னன்னா, வனாந்தரத்திலே வழினா ஒரு பாலைவனத்துல போயிட்டு வழி பார்த்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. யாரும் சொல்ல, உனக்கு வனாந்தரத்துல வழியை கொடுப்பேன்டா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீ வழியே இல்லைன்னு நினைக்காத, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத, நான் புதுசா செய்வேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாத இடத்துல செய்யறது பேர் தான் புதுசு. ஏற்கனவே இருந்து செஞ்சாங்கன்னா அது புதுசு இல்லை. God said, I will give you the new heart. புதுசா செய்வார், அவ்வளவுதான். இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் புதிய கிருபையில கொடுப்பார். அதே மாதிரி இந்த இதுல ஆண்டவர் புதிய a new thing God is going to do this month. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாசத்துல நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கும் பொழுது, நான் எடுக்கும்போது முதல்ல எனக்கு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் பர்சனலி, அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு அந்த ஃபேமிலி,
அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு சபைக்கு. முதல்ல ஐ ஹாவ் டு டேக் இட் ஓன். எந்த வாக்குத்தத்தம் முதல்ல என்ன பண்ணோம், எனக்குள்ளே போன பிறகு தான் சபைக்குள்ளே வர முடியும். எந்த வார்த்தையுமே எனக்குள்ளே போன பிறகு தான் வர முடியும். அப்போ நான் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய முந்தின காரியங்கள் எல்லாம் வச்சு ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்குறோம். ஐ ஜஸ்ட் சரண்டர் இட்லாம், ஒப்பு கொடுக்குறாண்டோ. இது மாதிரி முடியாது, இப்போ ஓட முடியாது, எங்களுக்கு புது அந்த பலனை வச்சு ஓட முடியாது, பழைய ஸ்ட்ராட்டஜி வச்சு ஓட முடியாது, எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங் நோ நத்திங். ஐ ஜஸ்ட் சரண்டர். நீங்கள் புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. பழசெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், பழைய எண்ணங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டோம், பழைய விழுந்து எழுந்துக்க அந்த அனுபவங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டோம். மனிதர்கள் ஒரு ஒன்றுமே சொல்லணும், வெள்ளிக்கிழமை கூட நம்ம அழுதுட்டோம், அதான் ஜெபம் பண்ணுவோம். மக்கள் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். சில மக்களே வரலன்னும் பொழுது ஆண்டவரே ஏன் ஆண்டவரே வேற எங்கேயும் சபைக்கு போயிட்டாங்கன்னா கூட மனசு சரி ஓகே வெளியே அட்டன் பண்ணுறாங்க, எங்கேயுமே போல வீட்டில் இருக்காங்க ஆண்டவரே வரலாமேன்னு பொழுது ஒரு ஏக்கம் வருகிறது. அல்லேலூயா. ரோமர் 6:3-4. ரோமர் முழுக்கவே என்னன்னா ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நிறைய காலம் கற்றுக் கொடுப்பார். புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்ச அந்த அற்புதத்தின் வாழ்க்கையை, ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் வாசிக்கலாம். 6:3-4. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது புதிய ஜீவன், புதிய ஜீவன்னா நியூ லைஃப். ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மரண படுக்கையில் படுத்து உயிரோடு எழுந்து வந்தான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம், உனக்கு ஆண்டு புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருப்பா. உனக்கு இந்த தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தாங்க, அந்த அண்ணன் வந்து 2 சர்ஜரி, சின்ன வயசு தான், அவ்வளோ கஷ்டத்து மேலே வந்தார். அப்போ சொல்லும்போது ஃபோன் பண்ணி சொல்லும்போது அதான் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னும் ஆண்டவர் வேகமாக ஓடிட்டு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது ஜீவனை கொடுத்து, இது வரைக்கும் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக் வச்சுக்கலாமே, ஒரு மாதிரி டல்லாக கேட்குதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். மைக் அதுதான் செட் அதுதான், ஆனால் உள்ளே என்ன போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. டக்குன்னு ஒரு புது பேட்டரி போட்டோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ஆகும், அது முதல்லேருந்து வரும். அதே மாதிரி ஆண்டவர் அதே வாழ்க்கை தான், அதே உடம்பு தான், அதே தான். ஆனால் சார்ஜ் பண்ண மாதிரி என்ன ஆண்டவர் ஒரு தம்முடைய ஜீவனை வைக்கும் பொழுது இது வரைக்கும் இல்லாமல் அந்த ஒரு வேகம், ஒரு உத்வேகம் என்ன பண்ணோன்னா அது வித்தியாசமாக இருக்கும். அது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அது எப்படி இது நம்மளும் அப்படி செய்கிறோம், நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணுறோம். நான் எப்பவுமே யோசிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சின்ன டிசிஷனாக எடுத்தோம், டீ குடிக்கக்கூடாது காஃபி குடிக்கக்கூடாதுன்னு. அது எப்பவுமே யோசிப்போம். சாதாரண டீ குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தா அதில் தெளிவாக இருப்பதற்கு எவ்வளோ நம்ம தெளிவாக இருக்கும். எங்கே போனாலும் வேண்டாம், நம்ம என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல அது பரவாயில்ல 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 ஆண்டவரே. அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே ஹவ் டு டேக் அ டிசிஷன், ஸ்டாண்ட் ஃபார்ம். அன்றைக்கு எல்லாம் அப்படி தான் நின்னாங்க. ஒரு சின்ன சின்ன டிசிஷன் தான், உடனே எல்லாம் பெரிய டிசிஷன் எடுக்க முடியாது. சின்ன சின்ன டிசிஷன் தான், இதுவா வேண்டாம், டிவியே வேண்டாம், இதுவா வேண்டாம், இதுவா வேண்டாம். சின்ன சின்ன டிசிஷன் எடுக்க 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 அந்த எல்லா தீர்மானங்களும் ஒன்றாக இணையும் பொழுது நம்ம வாழ்க்கையில கேரக்டரையே அது மாத்திடும். இன்னைக்கு நம்ம புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அப்போ புது ஜீவன்ல புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த புது ஜீவன்ல என்ன இருக்குன்னா ஆண்டவர் புதுசாக சில காரணங்களை செய்ய சொல்வார். நம்முடைய ஏற்கனவே படித்த மாதிரி பைபிள் படிக்க முடியாது, ஏற்கனவே ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் புதுசாக செய்வார். இப்போ சர்ச்சில் புதுசாக செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா ஐம் ஜஸ்ட் ஓப்பன்லாம். எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆண்டவர் நீங்கள் என்ன செய்றீங்களோ செய்யுங்க, ஏன்னா இது வந்து நீங்கள் தான், நீங்கள் உங்களுடைய அஜெண்டா தான், இங்கே நாங்கள் போடுற அஜெண்டாலாம் கிடையாது. இதுனா இப்படி தான், நீங்கள் ஏக்கம் கொடுத்தீங்கன்னா செய்கிறோம். தேவனை தம்முடைய தயவுல சித்தத்தின்படி நமக்குள்ள விருப்பத்தையும் ஏக்கங்களையும் அவதான் கொடுக்குறாரு, ஏக்கத்தையும் அவதான் கொடுக்குறாரு, விருப்பத்தையும் தான் கொடுக்குறாரு. கொடுக்கறது இல்லாமல் அதை நிறைவேற்றுறதான் அவர் தான். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் தான் ஒன்று சப்போஸ் ஆண்டு உங்களுக்குள்ள என்ன பண்ணனா இத்தனை மாதம் இல்லாமல் திடீர்னு ஒரு ஏக்கத்தை கொடுப்பாரு, ஜோம் பண்ண இன்னைக்கு. எப்பவுமே ஜோம் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆனால் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீ ஜோம் பண்ணிட்டே போயேன், பைபிள் வாசியேன், இந்த அதிகத்தை வாசியேன். ஆண்டு உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் அதுக்கு ஒபே பண்ணி பாருங்களேன். சரி ஆண்டவர் பைபிள் படிக்கிறேன் எடுத்து நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக உங்க கூட பேசுவார். இது பர்சனல் லைஃப் வித் கிரைஸ்ட். நீங்களும் ஆண்டவரும் வாழ்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இட்ஸ் நியூ, அது புதுசு. ஹல்லேலூயா. நம்ம நிறைய வாசிட்டே போகலாம். மத்தேயு 26, 27, 29 ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் செய்து கொடுத்தார். பழைய உடன்படிக்கையெல்லாம் கிடையாது. பழைய உடன்படிக்கை வந்து நம்ம பிசாசு கூட செஞ்சிருந்தோம். ஆனால் இப்போ நமக்குள்ள இருக்க புது உடன்படிக்கை என்னன்னா, இனி நாம அடிமை கிடையாது, இனி நாம ஒரு பாவி கிடையாது, இனி நாம மோசமானவங்க கிடையாது. நம்முடைய ஐடென்டிட்டி ஆண்டவர் மாத்திட்டார். நம்முடைய ஐடென்டிட்டினா நம்முடைய அடையாளத்தையும் மாத்திட்டாரு. சொல்லல எப்பா புது அட்ரஸ் பையனுக்கு,
இந்த அட்ரஸ் எனக்கு கிடையாது, என் அட்ரஸில் மாற்றிட்டேன். சாதாரண ஒரு ஆதார் கார்டு என்ன பண்ணுறோம், நேம் அட்ரஸ் மாத்திரம் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. அட்ரஸ் மாற்றிட்டோம், எனக்கு ஒரு வந்துருச்சு, அந்த அடையாளம் வந்துருச்சு, எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு அடையாளம் வந்துச்சுன்றது போல கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இன்னும் பழைய அட்ரஸே தான் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் இன்னும் அட்ரஸ் நம்மது பழைய அட்ரஸாக இருக்குது. அப்போ என்ன அது ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எங்கே போகுது? பழைய அட்ரஸ் தான் போயிட்டே இருக்கு. இல்லை ஆண்டவரே, நோ, மை அட்ரஸ் ஹஸ் சேஞ்ச்டு, என் அடையாளம் மாறிடுச்சு, என்னோட ஐடென்டிட்டி மாறிடுச்சு. ஆண்டவரே, நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன். இனி நான் ஃபஸ்ட்டு மாதிரி என்னோட நண்பர்கள் லிஸ்ட் இருக்க முடியாது. என்னோட பழைய பேச்சு, அந்த பேச்செல்லாம் என்ன ஃபஸ்ட்டு வச்சிருந்தேன், அந்த மாதிரி பழைய பேச்சுகள் என் வாழ்க்கையில் இருக்க முடியாது. எவ்ரி திங் ஷுட் சேஞ்ச். நீங்கள் ஆண்டவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்னா, ஒன்று நீங்கள் புதிதாவதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். இல்லை உங்களால் முடியலன்னா அவர் செய்யறதுக்கு விட்டு கொடுக்கணும். ரெண்டு நடக்கணும். ஒன்று நீங்கள் துணியை நீங்கள் துவைக்கணும், இல்லை துவைக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும். நீங்களும் துவைக்காம துவைக்கிட்டி கொடுக்காம இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். உங்களுக்கு சுத்தமாகணும்னு ஆசை இல்லை, இன்னொன்று அந்த அழுக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அது அழகாக அதை போட்டுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நோ, காட் செட் நோ. இதில் இன்னொன்று கண்டிஷன் என்னன்னா, இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு பிளான்ல பண்ற ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அவர் பண்ணும் பொழுது பாதி வாஷிங் மிஷின்லயும் பாதி கையிலையும் வச்சு துவைக்க முடியுமா? பாதி வாஷிங் மிஷினில் போட்டேன், ஆனால் பாதியை கையில் விட மாட்டேன்னீங்கன்னா உங்கள் கையும் சேர்ந்து என்ன பண்ணும்? சுத்தம். ஸோ காட் ஆல்ரெடி ஸ்டார்டட். இன்னைக்கு 12 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். புதிய அற்புதங்களை செய்வார், புதிய ஆண்டவர் கிஃப்ட் கொடுப்பார். உங்களுக்கு என்னென்னவோ ஆண்டவர் செய்வார், புதிய வழிகளை ஓப்பன் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு புதிய வழிகளை திறப்பார், புதிய நண்பர்களை கொடுப்பார், புதிய எல்லாமே he will give. இட்ஸ் எவ்ரிதிங் நியூ. ஏன்னா அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்குறவர். முதல்ல ஒன்றும் இல்லாத ஆண்டவர் உண்டாக்குனவர். புதிய வானம் புதிய பூமியும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில புதிதாக்குகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து இந்த புதிதாக்குகிற தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? Look, behold, I am making everything new. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீங்க புதிதாக்குவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பழைய காரியத்தை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்க போவதில்லை. We just surrender. சொல்லலாம், ஆண்டவரே முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் எவ்வளோ முறை முயற்சித்து பார்த்து புதுசாக மாற்ற முடியவில்லை. என் பைபிள் ரீடிங் மாற்ற முடியலப்பா, என்னுடைய வேத வாசிப்பை மாற்ற முடியல, என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்ற முடியல, புதிதாக்க முடியல, என் பரிசுத்த வாழ்க்கையை புதுசாக்க முடியல. ஆண்டவரே, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னால் அது வெளியே வர முடியல. டிவிக்கு அடிமையாக இருக்கேன், என்னால் வெளியே வர முடியல. சில நண்பர்களுக்கு அடிமையாக இருக்க, சில உறவுகளுக்கு அடிமையாக முடியலப்பா என்னால். சில தீய பழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன், என்னால் வெளியே வர முடியலப்பா. ஆண்டு சொல்றார், இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் மகனே, நான் புதுசாக்குறேன்ப்பா. இதை எழுதி வச்சுக்கோ. இந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமானவைகள். நான் இந்த மாசம் முடித்துக்குள்ள வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போறேன்ப்பா. I will do it. நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டிய எனக்கு விட்டு கொடு, நான் செய்வதற்கு விட்டு கொடு. ரபா ஹரபா ஷே ஆன்டி தரபா ஷே ஆன்டன தரபா ரிப்ரஹா தரபா கோதோர யாந்தரி தரபா. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே.
எனக்காய் வாழும் எண்ணங்கள். அந்த நேரத்துல எனக்காக தான் வாழணும், என் குடும்பம், என் ஊழியம், ஏன் நல்லது, எனக்கு பிடிச்சது, எனக்கு 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 எனக்குன்னு அதான் சார் எப்படி சொல்லுகிறது, எனக்காய் வாழும் எண்ணங்கள் ஒன்றுமில்லாம் போச்சா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்தது ஐயா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றே மறைந்தது ஐயா. அவருக்காக வாழணும்னு எண்ணம் வந்துட்ட பிறகு நமக்காக வாழ்ற எண்ணம் உள்ளவே இருக்காது. உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள், எஸ் லார்ட், எனக்காய் வாழும் எண்ணங்கள். உமக்காய் வாழும் வைராக்கியம், உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் சொந்தமையா. ஆண்டவரே, அப்பா இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணித்தேன் என்று பாடினது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த மாசத்துல எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்கள் திருச்சபையிலும், எங்கள் ஊழியத்திலும் நீ செய்ய போகிற புதிய காரியங்களுக்காக நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் இட் லார்ட், ஈகர்லி எக்ஸ்பெக்டிங் இட் லார்ட். நாங்கள் ஆண்டவரே ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னபடி கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்லப்பா, நீங்கள் எங்கள் திருச்சபை குடும்பங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உண்மை நம்புகிற எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் புதிய காரியத்தை செய்யும்படி அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, வேலைகள் சொல்லுகிறவர்களுக்கும் அப்பா, அலுவலகம் செல்லுகிறவர்களுக்கும் ஆண்டவரே, படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான கிருபையில கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். விழுத்திருந்த இயேசுவின் வல்லமையிலே நாம் அதை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழுக்கு விலக்கி மீட்டு கிருபினாலும் இருக்கிறான் சுட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போலாக்குறது.